தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கொங்கு மண்டலத்தில் அதிமுக கூடாரம் காலியாகின்றது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக கூடாரம் காலியாகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூட அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அந்த கோட்டையை கைப்பற்றியது. அங்கு வேலுமணி மட்டும் வெற்றி பெற்றார். தற்பொழுது வேலுமணி எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானத்தின் போது ஆதரவு தெரிவித்தார். ஆனால் மீண்டும் எடப்பாடி பக்கம் வந்து சேர்ந்தார். ஆனால் எடப்பாடி அவருக்கு மீண்டும் பதவிகள் வழங்காமல் டம்மியாக வைத்துள்ளார். தற்பொழுது அதிமுகவிலிருந்து வேலுமணி ஆதரவாளர்கள் விலக முடிவு செய்துள்ளனர். கொங்கு மண்டலத்தில் வேலுமணி மற்றும் தங்கமணி 2 பேர் முக்கியமானவர்கள். இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் திமுக அவர்களுக்கு ஆஃபர் வழங்கியுள்ளது. 2 பேரும் திமுகவுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மண்டல பொறுப்பாளராக வேலுமணி அவர்கள் நியமிக்கப்படுவார் என்றும், ஈரோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பொறுப்பாளராக தங்கமணி நியமிக்கப்படுவார் என்றும் திமுக அறிவித்துள்ளது. 2 பேருக்கும் திமுகவில் மண்டல அளவில் முக்கியத்துவமான பதவிகள் வழங்கப்படும் என திமுக சார்பில் ஆசை வார்த்தை காட்டப்பட்டுள்ளது. திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது திமுகவில் வந்து இணையும்படி அறிவாலயம் 2 பேருக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. தங்கள் அரசியல் எதிர்காலம் கருதி வேலுமணி, தங்கமணி 2 பேரும் திமுகவில் இணையலாம் என்று கொங்கு மண்டலத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகமும் அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி வருகிறது. ஆனால் எடப்பாடி இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. கொங்கு மண்டலத்தில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. பொதுவாக பரவலாகவே தமிழ்நாடு முழுவதும் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆக இனிமேல் அதிமுகவில் இருந்தால் பிரயோஜனம் இல்லை என்று கருதி வேலுமணி, தங்கமணி 2 பேரும் அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளனர். தற்போது இவர்கள் திமுகவில் இணையப் போவதாக கூறப்படுகிறது.